சென்னை மயிலாப்பூர் வடக்கு குளவீதியில் அமைந்துள்ள சங்கராலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை முதல் 40 நாட்கள் வேத பாராயணம் நடைபெறுகின்றது. இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய சங்கராலய நிர்வாகி சங்கர் சாஸ்திரி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஐப்பசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் யமன் சகோதரியால் பொதுமக்களின் உயிருக்கு உடைமைக்கும் ஆபத்து இருக்கும் என்பது ஐதீகம். அதனால் 1990ஆம் ஆண்டு முதல் கடந்த 35 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் வேத பாராயணம் நடைபெற்று வருகின்றது. அதுபோல் மயிலாப்பூர் சங்கராலயத்தில் காஞ்சி பெரியவாள் ஆசியுடன் அவர் விட்டுச் சென்ற பணிகளை செய்து வருகிறோம். வேத பாராயணம் செய்யாத இடத்தில் தேவத சாநித்தியம் இருக்காது என்பது வேதவாக்கு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வேத பாராயணம் நம் இல்லங்களில் தனித்தனியாக ஏற்பாடு செய்ய இயலாது. மயிலை சங்கராலயத்தில் வேத பாராயணம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தினமும் சுமார் 40 முதல் 50 வேத விற்பன்னர்களின் பாராயணம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறுகிறது. வேத சிரவணம் செய்து பாராயணம் செய்கின்ற விற்பன்னர்களுக்கு தகுந்த முறையில் சிறப்பாக மரியாதை செய்து மன திருப்தி அடையக்கூடிய வகையில் சன்மானமும் அளித்து நம்மால் செய்ய முடியாத தாபத்தை தீர்த்து கொள்ளலாம். இந்த பணியை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள தி மயிலை வைதிக மகாஜன சபையுடன் ஒத்துழைத்து அவர்கள் மூலமாக வேத விற்பன்னர்களுக்கு சம்பவானை செய்து ராஜராஜேஸ்வரி ஆதிசங்கரனின் அனுக்கிரகம் பெறுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம் என்று கூறினார். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் வேதமே நானே வேதம் என பகவான் அருளுகிறார் என்று அவர் கூறினார். பொதுவாக கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் 2 மாதமும் யமனோட சகோதரி அவங்களால உயிருக்கு ரொம்ப எல்லாருக்கும் உலகத்தையே சேவை குறைச்சல் அப்படிங்கிறதுனால 1990ஆம் வருடத்துலேருந்து இங்கே ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம் 30 நாளும், மார்கழி மாதம் 10 நாளும் 40 நாள் பாராயணம் பண்ணுறோம். எல்லாத்தையும் நடக்கிறது. பொதுவாக எல்லாரும் வீட்டில் தீபத்தை ஏற்றி வச்சு எல்லாரும் வீட்டில் அவங்க வீட்டில் பாராயணம் பண்ணணும். இந்த பாராயணத்தை அது முடியாதுங்கிறதால ரொம்ப நடக்குது. பொதுமக்களோட உதவியோடு தான் நடக்கிறது. என்ன பண்ணுறோம்? சரி, இது எவ்வளோ வரவேற்பு இருக்கா? ஏதாவது இல்லை நீங்கள் இது எப்படி இப்போ எல்லா குடும்பத்தையும் சார்பாக நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை ஒவ்வொரு குடும்பத்தையும் உலகம் எல்லாரும் சேவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் 10 தேதி மட்டும், அதாவது 40 நாள் கணக்கு. அதாவது 44 நாள் பண்ணுவாங்க. சில பேர் 48 நாள் பண்ணுவாங்க. நாங்கள் 40 நாள் தான் பண்ணுறோம். ரொம்ப வருஷம் வேண்டும். 1990ஆம் வருஷத்துலேயே பண்ணுறோம். 90லேருந்து பண்ணுறோம். 1990லேருந்து பண்ணுறோம். என் பேர் சங்கர் சாஸ்திரி பேர். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நம்மாவே பகவத்பார் சங்கரம் லோகசங்கரம். நாங்கள்லாம் அதுக்கு அவர்லாம் காரணம். அவரால் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். இல்லை நாங்கள் பண்ணுற காரியம் அத்தனை லோகக்ஷேமத்துக்காக தான். பொதுமக்கள்லாம் நிறைய உபகாரம் பண்ணுறாங்க. அவங்களோட நாங்கள் அதனால நாங்கள் லோகக்ஷேமத்தை பண்ணிடுறோம். ஓகே.